சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனக்கென ஒரு பாணியை கடைபிடித்தார். அவரின் உடல்மொழியை எந்த ஒரு நடிகரிடமும் பார்க்கவே முடியாது. அவரது நடிப்பை பார்த்து காப்பி அடித்தவர்கள் முன்னுக்கு வர முடியாமல் போனதுதான் உண்மை. எம்ஜிஆரின் புகழையும் அவர் மீது மக்களுக்கு இருக்கும் அபிமானத்தையும் குறைக்க நினைத்து கருணாநிதி செய்த பல முயற்சிகள் தோல்வியே அடைந்தது. இறுதியில் தன் மகன் மு.க. முத்துவை கதாநாயகனாக்கி பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தை சொந்தமாக எடுத்தார். பட ஆரம்ப விழாவிற்கு வந்த எம்ஜிஆர் முத்துவை வாழ்த்தி ஆசி கூறினார். படம் முடிந்ததும் எம்ஜிஆருக்கு போட்டு காட்டப்பட்டது. அதை பார்த்த எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் மு.க. முத்து அப்படியே எம்ஜிஆரின் ஸ்டைலையே காப்பி அடித்திருந்தார். உடல் மொழியும் எம்ஜிஆரை போலவே இருந்தது. தனக்கு எதிராக என்னவோ நடக்கிறது என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் படம் பார்த்து முடிந்ததும் மு.க. முத்துவிடம், என்னை போல நடிக்க முயற்சிக்காதே, உனக்கென ஒரு தனி பாணியை கடைபிடி, அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என அறிவுரை சொன்னார். ஆனால் மு.க. முத்து அதை செய்யவில்லை. எனவே ரசிகர்களின் மனதிலும் அவரால் இடம் பிடிக்க முடியவில்லை. நடிகராகவும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆருக்கு எதிரான கருணாநிதியின் இந்த முயற்சியும் படுதோல்வியிலேயே முடிந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது.